Hello friends, நம்முடைய PR Max Academy-ல PGTRB, UGTRB, TRB Arts, TNPSC Combined Technical Services, both Mathematics and Statistics major, TNSET, TET Paper 1,2 இந்த examinationsக்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஒரு இன்டகிரேஷனோட எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் ஃபுல்லாக செய்கிறீங்க. அவ்வளோ டைமில் இந்த ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கவே கூடாது. ஃபுல்லாலாம் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே அடுத்த ப்ராப்ளம்க்கு மூவ் ஆகிடும். இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டினாமினேட்டரை சால்வ் பண்ணும்போது -1 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெசிடியூ அட் -1 கால்குலேட் பண்ணுவீங்க. உடனே அந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இ பவர் இசட்ல இந்த -1 சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா வரும். அப்ப இ இன்வர்ஸ் ஃபார்ம் ஆகும். வரப்போற ஆன்சர்ல இ இன்வர்ஸ் ஃபார்ம் ஆகும். இ இன்வர்ஸ்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல இ வந்துடும். அந்த பேட்டர்ன் இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏ தான். சி வராது, டி வராது, பி வராது. ரொம்ப சிம்பிள். ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி நீங்க நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கும் போது ப்ராப்ளம் பார்த்த உடனே ஓகே இந்த பிசிடிலாம் வராது, இ இன்வர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராப்ளம்ல இருக்க ட்ரிக் என்ன? எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட்ல. நீங்க என்ன பண்றீங்க, இ இன்வர்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. நம்மளுடைய போல் வந்து -1 வருது. ஸோ இ பவர் இசட்ல இசடுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி அந்த சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு ஸ்டேஜ் வரும். இ இன்வர்ஸ் ஃபார்ம் ஆகும். டினாமினேட்டர் இ வரும். அப்படி வர ஒரே ஆப்ஷன் ஏ தான். உங்களுக்கு என்ன சி கொடுத்துருக்காங்க, mod z - 1 = 3. இதுல வந்து அந்த போல் இன்சைடா தான் இருக்கு. நீங்க இசடுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் -2 2 வரும். அது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை விட சின்ன நம்பர் தான். சின்ன நம்பரா இருந்ததுன்னா இன்சைடு, பெரிய நம்பரா இருந்ததுன்னா அவுட் சைட். ஸோ போல் வந்து உங்களுக்கு லைன் இன்சைடு தான். ஸோ நீங்க ரெசிடியூ கால்குலேட் பண்ணுவீங்க. அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்லாம் நீங்க செய்யவே வேண்டாம். ஆப்ஷன் ஏ.